ஜஸ்ட் இமேஜின், நீங்க உங்க கம்பெனில ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி, உங்களை அரகண்டா இல் ட்ரீட் பண்ணி கேவலமா நடத்துற உங்க புது பாஸ், ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐலாண்ட்ல மாட்டிக்கிறீங்க. அப்ப உங்க பாஸை நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. ஹலோ ஃபிளிக் லவர்ஸ், எஸ் இந்த வாரம் பார்க்க போற படம் வந்து சென்ட் ஹெல்ப். இது இன்னைக்கு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சாம் ரைமி. ஸோ சாம் ரைமி ஏற்கனவே வந்து ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2 and 3 எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து ஈவில் டெட் லேட்டஸ்ட் பாட்டு எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ டிராக் மீ டு ஹெல், ஒரு செம ஹாரர் மூவி, அந்த பத்தி அவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளோ நல்ல படம் எடுத்துட்டு சரி ஓகே சென்ட் ஹெல்ப் ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் தியேட்டர்ல இந்த வாரம் போய் பார்த்தேன். அண்ட் நினைச்ச மாதிரியே இது வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல த்ரில்லர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி, அவங்க தான் ரேச்சல் மெக்காடம்ஸ். அண்ட் அதே கம்பெனியில் சிஓ இருக்காங்க. அந்த சிஓக்கு ஒரு சன் இருக்காங்க. அந்த சன் தான் வந்து டேனியல் ஓபிரியன்ஸ். அவர் வந்து நியூ சிஓவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு அரகன், ரொம்ப வந்து ஆள் பார்த்து பழகுற மாதிரி ஒரு கேரக்டரா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ரேச்சல் மெக்காடம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர் வந்து சாப்பிட்றதே டிஸ்கஸ்டிங்கா பார்த்தோன்னே வந்து அவங்க கேரக்டர் முடிவு பண்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிசினஸ் விஷயமா வந்து டிராவல் பண்ணி போன ஒரு இடத்துக்கு அப்புறம் நடுவில் வந்து பிளேன் வந்து ஒரு ஐலாண்டில் கிராஷ் ஆயிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே மெக்காடம்ஸ்க்கு வந்து சர்வைவிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. பிகாஸ் அவங்க வந்து நிறைய சர்வைவர் சீரிஸ்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய வந்து ஜங்கலுக்குலாம் போயிட்டு சர்வைவிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து வீடியோலாம் எடுத்து பிடிச்சி போட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சர்வைவிங் ஸ்கில்ஸ் ஒரு சில இது இருக்கு. பட் டேனியல் ஓபிரியன் சென்ஸ் லைக் வந்து அவங்க எப்பவுமே டிபெண்டான ஒரு பர்சன், அதுக்குமே வந்து ஹெல்ப் கேட்பாரு, ஒரு வேலைக்கு ஆள் வச்சுப்பாரு. ஸோ அதனால அவருக்கு சுயமா ஒண்ணுமே வந்து யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டு எப்படி அங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க, அதெல்லாம் சைக்கலாஜிக்கலா வந்து எப்படி வந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டை வருது, அது எப்படி வந்து அவங்க பாஸ் இல்ட்ரீட் பண்ற அந்த விஷயம், அது எல்லாமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க ரெண்டு பேருமே அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கதை. ஸோ இந்த படத்துல வந்து மோஸ்டா ரெண்டு கேரக்டர் தான். ஒன்று வந்து டேனியல் ஓபிரியன் அண்ட் ரேச்சல் மெக்காடம்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ஸ். இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே பக்காவா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இஸ் குட். எந்தெந்த இடத்துல வந்து லைட்டா ஸ்லோ ஆகுதோ டக்குன்னு வந்து ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் கொடுத்துருவாங்க. சாம் ரைமி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர், அந்த கோஸ்ட் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமா எடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. இந்த படத்துலயும் வந்து கோஸ்ட் சீன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து இருக்கு. அண்ட் நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க லாங் ஷாட்ஸ் அண்ட் பக்காவா வந்து அந்த ஐலாண்டோட சீனரி, அங்க சீன்ஸ் எல்லாம் அந்த டார்க், அந்த ஸ்கேரி சீன்ஸ் அப்படிலாம் வந்து பயங்கரமா சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் எடிட்டிங் வைஸ் படம் சூப்பராகவே இருக்கு, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அண்ட் பிஜிஎம் வைஸ் ஆல்சோ வந்து மியூசிக் சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஒரு நார்மல் ஒரு குட் த்ரில்லர் படம் போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சென்ட் ஹெல்ப் போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிளிக் கிரிட்டிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. Until see you next time, bye bye.